அன்பான ரசிகர்களே, ஆமாம் யூடியூப் நண்பர்களே, இன்ஸ்டா நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு வெத்தால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கும்பகோணம் ஸ்டைலில் பாருங்கள். அதுக்கு தாளிப்பு கடுகு, வெந்தயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, என்னென்ன வேணாலும். அப்புறம் மாங்காய் வத்தல், பரங்கிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, ஆமாம் கொஞ்சோண்டு மரத்தங்காளிக்காய் வத்தல். நேற்றுக்கு நாட்டு சக்கரை வாங்கி வந்தேன், அதில் தான். ஆமாம் அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா புளி வெந்நீரில் ஊற வச்சுங்க. சிம்பிளாக 5 நிமிஷத்தில் கூட பண்ணிடலாம். ஆமாம் தாளிப்பு பொன்னிறமாக வந்தோடனையும் ஆமாம் பாருங்கள். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஆமாம் வெட்டல் கிளம்புனா கொஞ்சம் மரத்தங்களிக்காய் 2 ஆமாம் நெருக்கி வைத்த காய்கறி எல்லாம் போட்டுடலாம். ஆமாம் பாருங்கள். தக்காளி இப்போ போடக்கூடாது, அது கொஞ்சம் ஈரத்தன்மைனால மஞ்சள் பொடி போட்டு காரப்பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஆமாம் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஆமாம் தனி மிளகாத்தூள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இதுதான் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஆமாம் அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு பெரட்டு. இப்போ தான் அது மேலே தக்காளி போடணும். ஆமாம் இதனா மஞ்சள் பொடி ஸ்மெல்லு வரும். ஆமாம் இதுதான் சிம்பிளாக பண்ணலாம், கிராண்டாக பண்ணலாம். இப்படி தான். ஆமாம் நாட்டு சக்கெண்ணெய் வாசம் அப்படியே கம 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 கமன் தூக்குது. ஆமாம் இப்போ அந்த புளி கரைச்சி வச்சு நல்லா வடிகட்டி வச்சிங்கன்னா அதை ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான் வெத்த குழம்பு. ஆமாம் உங்களுக்காக. ஆமாம் பாருங்கள். உப்பு போட்டுருங்க, கொஞ்சமாக போடுங்க. கரிச்சிட போது கரிச்சா கூட பரவாயில்ல, தண்ணி ஊற்றிக்கலாம்ல. எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஆமாம் வச்சு சாப்பிட்லாம். 2 நாள் இருந்தால் கூட டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஆமாம் கைப்படாமல் வச்சா 2 நாள் என்ன 3 நாள் 1 வாரம் கூட வச்சுக்கலாம். இருக்க தேன் மாதிரி இருக்கும். ஆமாம் இந்த மாதிரி ஏர் போகிற இந்த ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்டக்கே போகாதீங்க. வெத்த குழம்பு மாதிரி இருக்கும். ரத்த குழம்புல வெத்த குழம்பு. ஆமாம் உங்களுக்காக. ஆமாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பஸ்மம் ஆகிடும் தக்காளிலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம அண்ணன் தம்பிலாம் ஆமாம் ஒன்றுபடுத்துறதே இதுதான். ஆமாம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துறது கொஞ்சோண்டு அரிசி மாவு. ஆமாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் தம்பிலாம் சண்டை போட்டாங்களாம் ஒன்றாயிடுவாங்க. இப்போ ஆமாம் அங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. இப்போ தான் அந்த குழம்போட ஒரு சுவையே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்தணும். ஆமாம் தனித்தனி குடுத்தனமாக எடுத்ததுனால இப்போ கூட்டு குடும்பமாக்கிட்டோம் இந்த அரிசி மாவால். ஆமாம் உங்களுக்காக இன்றைக்கி புதன்கிழமை 8/1/2025. ஆமாம் காசி ராமன் இன்னைக்கு. அடுத்தது சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு இன்றைக்கி சூப்பர் அது. ஆமாம் வெத்த குழம்பு சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் இன்றைக்கி உங்களுக்காக. காசி சமையல் வெத்த குழம்பு. ஆமாம் பாருங்கள், செய்முறை பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் கிராண்டு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு துண்டு லேசாக இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்கட்டி போட்டுருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம் பரங்கிக்காய் போட்டதுனாலையும் இந்த வெள்ளைக்கட்டினாலையும் ஒரு டேஸ்ட்டு வரும் பாருங்க. வெள்ளைக்கட்டி போட்டால் தான் டேஸ்ட்டே. ஆமாம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா வாங்க. ஆமாம் ரொம்பலாம் வேண்டாம், இவ்வளோ இருந்தால் போதும். போட்டு விட்டிங்கன்னா டேஸ்ட் அப்புறம் தான் இருக்கும். ஆமாம் வெத்த குழம்பு. ஆமாம் இன்றைக்கி உங்களுக்காக காசி சமையல் வெத்த குழம்பு சிம்பிள் அண்ட் கிராண்டு. ஆமாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், திட்டாதீங்க. கமெண்டு கம்மியாக பண்ணுங்கள். ஆமாம் உங்களால் சமைக்க பண்ணலாம், கமெண்டை நல்லா பண்ணுறீங்க, நல்லா தெரியுது எனக்கு. நன்றி 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 நன்றி. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இன்றைக்கி வெத்த குழம்பு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் நல்லா சமைக்க தெரியும், இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் பண்ணுற செயலை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நன்றி நன்றி இன்னைக்கு நன்றி. அப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள் அப்படியே. நன்றி. வாசனையே அந்த செக்கன்னைக்கு அதுக்கும் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி மத்தியானம். நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். ஆமாம் வெத்த குழம்பு ரெடி. ஆமாம் நன்றி.